ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். தங்க நகை சேமிப்பு திட்டங்கள், அப்புறம் நகைக்கடைகளில் கொடுக்கக்கூடிய ஆஃபர், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், பேங்க்ல இருக்கக்கூடிய சேமிப்பு திட்டங்கள், பணத்தை எப்படி சேமிக்கலாம், தங்கத்தை எப்படி சேமிக்கலாம், என்னோட பட்ஜெட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல இருக்கும். தொடர்ந்து என்னோட வீடியோஸை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் தான் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாதான் மட்டும்தான் இந்த ஆஃபர்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோல டெய்லியும் தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையையும் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்க வந்து சீக்கிரமா தங்கத்தோட விலையையும் வெள்ளியோட விலையையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தங்கமயில வந்து ஆஃபர்ஸ் வந்து வரப்போகுது. என்ன ஆஃபர் தராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஜிஆர்டிலயும் ஆஃபர் இருக்கு. என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். தங்கமயில என்ன ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாலை நெக்லஸ் திருவிழா வந்து வரப்போகுது. என்னைக்கு வந்து ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாத்துடலாம். மாலை நெக்லஸ் வளையலுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்கறாங்க. செய்கூலி சேதாரத்துல தான் அவங்க ஆஃபர் வந்து தராங்க. நீங்க வந்து 16% வரைக்கும் உள்ள நகைகளை எடுத்தீங்க அப்படின்னா 8% மட்டும் கொடுத்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதாவது மாலை நெக்லஸ் வளையலுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர், மற்ற நகைகளுக்கு வந்து கிடையாது. நீங்க மாலை நெக்லஸ் வளையல் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வேஸ்டேஜ் வந்து 16% வரைக்கும் உள்ள நகையை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 8% மட்டும் கொடுத்து வாங்கிக்கலாம். நீங்க 16%ல இருந்து 20%க்குள்ள உள்ள நகைகளை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 11% மட்டும் கொடுத்து நீங்க வந்து நகைகளை வந்து வாங்கிக்கலாம். நீங்க 20%க்கு மேல உள்ள நகைகளை சூஸ் பண்றீங்க அப்படின்னா சேதாரம் வந்து 14% மட்டும் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து மாலை நெக்லஸ் வளையலுக்கு மட்டும்தான். நீங்க மற்ற நகைகள்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. வெள்ளியிலயுமே வந்து ஆஃபர் கொடுக்கறாங்க. வெள்ளியில என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த ஆஃபர்லாம் எதுக்கு அப்ளை ஆகும், அப்ளை ஆகாது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆஃபர் வந்து எதுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். நீங்க சேமிப்பு திட்டத்தின் மூலியமா வாங்குற நகைகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகாது. நீங்க வந்து ஆல்ரெடி அவங்களோட சேமிப்பு திட்டத்துல ஜாயின் பண்ணிருந்து இப்போ உங்களுக்கு ஸ்கீம் முடிஞ்சு போய் நகை எடுத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து டைரக்டா போய் இந்த சேமிப்பு திட்டத்திலயும் இல்லாம வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தங்க நாணயங்களுக்கு வந்து இந்த சலுகை வந்து கிடையாது. நீங்க நகைகளா வாங்கினா மட்டும்தான், அதாவது மாலை நெக்லஸ் வளையல் அது வாங்கினா மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து உண்டு. மற்ற நகைகளுக்கும் கிடையாது. அதே மாதிரி நாணயங்களுக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா 21, 22, 23 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கும். அதாவது நவம்பர் 21, 22, 23 3 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இது அனைத்து தங்கமயில் கிளைகளிலுமே இந்த ஆஃபர் வந்து இருக்கு. நீங்க வந்து நகைகள் வாங்குற மாதிரி, அதாவது மாலை நெக்லஸ் வளையல்லாம் வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்துல வந்து தங்கமயில் ஷோரூம் இருந்தது அப்படின்னா நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் ஓகே அப்படின்னு பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து நகைகள் வாங்குற ஐடியால இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தங்கமயில் ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஜிஆர்டில என்ன ஆஃபர் கொடுக்கறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஜிஆர்டில பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னா, பழைய நகைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தராங்க. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்க பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குறதுக்கு நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை விடவே 150 ரூபா வந்து அதிகமா வந்து கொடுப்பாங்க. 20/11/2025 அன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் என்ன விலை இருக்கு அப்படின்னா 11,500 ரூபா வந்து இருக்கு. இந்த ரேட்டை விட உங்களுக்கு ஒரு 150 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 916 பழைய நகையை நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து 916 இருந்தது அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா அப்ளை ஆகும். அதே மாதிரி நீங்க ஜிஆர்டிலேயே வாங்கின நகையை ஜிஆர்டிலேயே கொடுத்து மாத்தினாலும் இந்த ஆஃபர் வந்து அப்ளை ஆகும். நீங்க வேற நகை கடையில வாங்கின நகையை கொண்டு போய் கொடுத்தாலுமே வந்து கொடுப்பாங்க. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உருக்கி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா ஜிஆர்டில உள்ள நகையை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வாங்கின நகையை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த ஆஃபர் வந்து பெஸ்டா இருக்கும். மற்ற கடையில வாங்குற நகையை வந்து நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் இருந்தது அப்படின்னா உருக்கி தான் வந்து
அவங்க எந்த வெயிட் வருதோ அந்த வெயிட்டுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கணக்கு பண்ணி தான் நீங்கள் வந்து புதிய நகையை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் பழைய நகையை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் 2 பாயிண்ட் வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் கொடுக்கக்கூடிய நகை பழைய நகை வந்து 916 இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அதே மாதிரி அந்த கடையில் வாங்கின நகையை அந்த கடையில் கொடுத்தீங்கன்னா இன்னமுமே உங்களுக்கு பெஸ்ட்டு. அதாவது ஜிஆர்டியில் வாங்கினதை ஜிஆர்டிலேயே கொடுத்து மாற்றுங்க. மற்ற கடையில் வாங்குறது பார்க்குற நகைன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இது வரைக்கும் நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது கிடையாது. அந்த ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஜிஆர்டியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து 916 இருக்கா அப்படிங்கறத முதல்ல அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க நகை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ அந்த நகையை ஃபர்ஸ்ட் வெயிட் போட்டு பார்க்கும்போது ஒரு வெயிட் இருக்கும். ஆனா அதை வந்து உருக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெயிட் வந்து உங்களுக்கு குறையும். ஏன்னா பாதி வந்து அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழிவு வந்து பண்ணிடுவாங்க. அதனால உங்க நகை கொஞ்சம் புதுசா இருந்தது இல்ல 916 ஜிஆர்டிலே வாங்கினதா இருந்ததுன்னா உங்களுக்கு அமௌண்ட் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அழுக்கெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து கழிவுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து குறைச்சிட்டு அப்புறம் வெயிட் போட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பழைய நகையை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கடையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.